குடிசிங்கத்தில் இன்னைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, சொத்து சேர்த்து வைக்கிறது மட்டும் சேமிப்பு இல்லைம்மா, சொந்தத்தை சேர்த்து வைக்கிறது சேமிப்புங்கிறது வந்து யோசிச்சு ஒரு டைலாக் எழுதணும் அப்படின்னு வந்ததில்லை. அந்த ஃப்ளோவில் எழுதிக்கிட்டே இருக்கும்போது அதுதான் சார் பேனாவுடைய அந்த பேப்பருடைய மகிமையே அதுதான் சார். அது ஒரு ரைட்டராக இன்னைக்கும் என்னை வந்து டிடிபி எனக்கு அடிக்க தெரியாது சார், நான் கற்றுக்கவே மாட்டேன் சார். எழுதுறது அது சார், அது அடிச்சோம்னா வராது சார். அந்த பேனா பிடிச்சி அதை அடித்து எழுதி அம்புக்குறி இங்கே போட்டு அப்புறம் இந்த இது பண்ணி திருப்பி அதை அடித்து திருப்பி அதை போட்டு கீழ்ச்சி போட்டு திருப்பி எடுத்து எழுதும்போது ஒன்று வரங்க பாருங்க, அவன் சூப்பர் சார். அவன் சூப்பர். அதான் அந்த போக்கே, அந்த வார்த்தைகளையும் அந்த சீனையும் எழுதுறதுக்கு அந்த அந்த பேனாவே நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் சார். அது 5 ரூபா பேனாவும் சூப்பராக இருக்கும். அதிகபட்சமாக 10-15 ரூபாய்க்கு பேனாவே நான் இது வரைக்கும் எழுந்தது கிடையாது. ஒரே ஒரு பேனா கலைஞர் கொடுத்த பேனா மட்டும்தான் காஸ்ட்லியான பேனா, பத்திரமா வச்சுருக்கேன். ஆனால் அந்த எழுதுறதுக்கு அந்த பேனாவுடைய லாபகம் வருது இல்லை சார். அந்த பால் பெயின் பேனால தான் அந்த ஃபீல் வரும். இப்போ இங்க் பேனால அது வர முடியாது, அந்த ஃபீல் வராது. அதுலேயும் வந்து அந்த பேனா, சில பேனாக்கள் வந்து அது செம்ம எழுதுறதுக்கு சூப்பராக வரும். அதுவே ஏதோ நமக்கு அதுக்குலேருந்து வார்த்தையிலேருந்து இங்கில் வார்த்தைக்கு கொட்டுறது மாதிரி கொட்டும். அது பேனால தான் அந்த ஃபீல் வரும்.